ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/8/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசானிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 75 42 00 26 அப்படியே 4 டிஜிட் நம்பர் அப்படியே பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த 4 டிஜிட் நம்பர்ஸுக்கு அப்படியே இங்கே நமக்கு மேலே பாருங்கள், கரெக்டாக 927, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு 575, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு 994 அப்படின்னு சொல்லியிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த 927க்கு ஃபுல் பவர் நம்பர், சரிங்களா? 927க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 472, சரிங்களா? அதே மாதிரி 575க்கு 002, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே 994க்கு 449 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இங்கே இந்த 927 கீழே இந்த இடத்துல 0 இருக்குது பார்த்தீங்களா? 0க்கு பவரு நமக்கு 5. அதே மாதிரி இங்கே 1க்கு பவர் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 1க்கு பவர் நமக்கு இந்த இடத்துல 6. ஸோ இங்கே நமக்கு 0 இருக்குது. 0க்கு பவர் இந்த இடத்துல நமக்கு 5, சரிங்களா? இப்போது இந்த 472 5 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 75 42 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேமில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே இந்த 25 பாருங்கள், 25 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 26 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசி அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த 95 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏபி அடித்தாங்க அப்படின்னா நமக்கு 954 அல்லது திருப்பினாங்கன்னா 594, சரிங்களா? அடப்பில் 4, அதாவது 49 54 45 94 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 49 54 45 94 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏபிஎஸ்சி உங்களால் எடுத்து ட்ரை பண்ண முடிச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? 954 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்கிற கெஸ்ஸிங் நான் நாளைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 26, ஸோ 73, சரிங்களா? இப்போது 7க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்கே 6, 3க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 73 இருக்குங்களா? 73க்கு கேப் நம்பர், அதாவது 3க்கும் 7க்கும் கேப் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 5 6, சரிங்களா? இப்போது இதுக்கு மேலே இங்கே மேலே ஏபி நம்பர் பாருங்கள் 45. ஸோ இந்த நம்பர் இங்கே அடிச்சிருக்காங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் கீழே உள்ள நம்பர் 46. ஸோ அதே மாதிரி 46 நம்பர் 4 அந்த கேப்பில் உள்ள நம்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள் 26க்கு ஃபுல் உள்ள கேப்பில் உள்ள நம்பர் வந்து பாருங்கள் 2க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5. ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் இருக்கிற நம்பர், சரிங்களா? இப்போ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஏபி 54 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே கேப்பில் உள்ள நம்பர் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இங்கே 46 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ இதுலேருந்து மெயினாக ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படியே வைக்கணும், சரிங்களா? இங்கே 4 அப்படின்னு சொல்லி அடித்த நம்பர் வந்து பார்த்தோன்னா அப்படியே வச்சு 46 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? 45 அடித்து மறுபடியும் 46 சொல்லி அடிச்சிட்டாங்க. இப்போது நமக்கு 45, அதாவது 45 அடிச்சிட்டாங்க, சரிங்களா? அடுத்து 43. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கணும், சரிங்களா? 45 அடிச்சிட்டாங்க. 43ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஏ போல் ஒரு நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு 46ன்னு ஆடினாங்க. அப்படி பார்த்தோம்னா 5 அப்படி நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டாங்கன்னா 53ன்னு சொல்லி வரணும். பிசி மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 34 43 53 35 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா பிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? 34 43 53 35 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பரே உங்களுக்கு பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறோம், எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போது ஏ போர்டு என்ன வரலான்னு பாருங்கள். ஏ போர்டுக்கு எனக்கு இந்த நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ ஏ போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டில் 2, அடுத்த நாள் சி போர்டு 2, உள் நம்பர் பி போர்டு 2, வெள் நம்பர் பி போர்டு 2, உள் நம்பர் ஏ போர்டு 2, நாளைக்கு வெள் நம்பர் ஏ போர்டு 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 234, சரிங்களா? ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 234 243 253 235.
ஸோ இந்த 4 நம்பர்ஸையும் நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர்ஸ் தான் சரிங்களா. 234, 243, 253, 235 அப்படி நம்பர் நாளைக்கு என்னோடய கெஸிங்கில் ஸ்ட்ராங்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ மறுபடியும் இந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 73 அப்படிங்கிற நம்பருக்கு, அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 73 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கேப்பில் 3 நம்பர் இருக்க நம்பருக்கு தான் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆடிருக்காங்க. இப்போ 3க்கும் 7க்கும் கேப்பில் 4, 5, 6 சரிங்களா. அந்த 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ஏபியில் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் 2க்கும் 6க்கும் உள்ள கேப்பில் ஒரு நம்பர் 3, 4, 5. இந்த 4, 5 ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏபியில் நமக்கு ஆடிருக்காங்க. அதுப்போ மீதி உள்ள நம்பரு இங்கே நமக்கு வந்து 45, இங்கே உள்ள 45க்கு பாருங்கள், 45 அடித்து திரும்ப 46 அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இங்கே 45ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, மறுபடியும் 43 வரலாம் அல்லது 53 இதையும் வந்து நமக்கு எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணுங்க. டி போர்டில் எனக்கு 1 வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே 1 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறேன் சரிங்களா. 1234, 1243, 1253, 12235. ஸோ நாளைக்கு ஆல் போர்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 அப்படி நம்பர் ஆடுங்க, நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது, வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல் போர்டில் 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டிங் மெத்தடில் உள்ளது. ஆல் போர்டில் 2 அல்லது 8 எனக்கு இப்போ நம்ம சார்ட் கெஸிங்கில் பார்க்கும்போது 2 அப்படிங்கிறனால நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 2 கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் 8 வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆல் போர்டில் 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சு அப்படின்னாலும் ஏ போர்டில் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு கெஸிங்க. ஸோ இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர். இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க சரிங்களா. நான் ஃபஸ்ட் சொன்ன நம்பரு இப்போ சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்க்கு நம்பர் தான். பிக் பிளேஸ் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி அந்த என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 234, அதாவது 1234 அப்படியே ஃபுல் ரம்மியாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி மட்டும் பாருங்கள் சரிங்களா. 95 இதுலேருந்து கரெக்டாக 2, 4, 6, 7வது நாள் 90, திரும்ப 2, 4, 6, 7வது நாள் 51, திரும்ப 2, 4, 6வது நாள் 97 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ இந்த 95க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 4 0. அதே மாதிரி இந்த 90க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 45. ஸோ இந்த 51க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 06. இந்த 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 42 சரிங்களா. இப்போ இந்த 42 ஏன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஏபி நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 40 சரிங்களா. 40 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 45. ஸோ இங்கே 45 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 06 இருக்குது. 06க்கு நமக்கு இந்த இடத்துல ஏசியில் 02 அப்படிங்கிற நம்பர் ஆடிருக்காங்க. மறுபடியும் இங்கே நமக்கு 42 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு 42 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 42. ஸோ 24 42 அப்படிங்கிற நம்பரு கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 42 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ 42 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-2 வச்சு நமக்கு வந்து பார்த்தோன்னா கேமும் நமக்கு 542 இங்கே நமக்கு வந்து ஆடிருக்காங்க. அடுத்து 24 ஆடிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே இங்கே உள்ள 4-2 வச்சு நமக்கு ஆட்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ 42 ஏசியில் அடித்தாங்கன்னா 245 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 72 45 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 72 45 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய நம்பர் மறுபடியும் ஃபாலோ நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. ஏபி அண்டு பிசியில் மட்டும் 25 52 அப்படி நம்பரு. இப்போ நம்ம 13ஆம் தேதி வச்சு ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 38 83, அதே மாதிரி ஆல் போர்டில் 77 இது இருக்குது சரிங்களா. ஏபியில் 25 52, ஆல் போர்டில் 38 83,
77 அப்படிங்கிற இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா சிறந்தது இந்த 77 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. மீதி இருக்க நாட்களில் ஆல் போலில் 77 எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா பேருமே வந்து வரக்கூடிய பேர் தான் சரிங்களா. என்னால் அதிகமாக ட்ரை பண்ண முடியாதுன்னா இந்த ஆல் போலில் 77 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நமக்கு 427 எடுத்து ஒரு மாதம் கேப் விட்டு 240 அடித்தாங்க. இந்த 380 எடுத்து நமக்கு திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி திருப்பினாங்கன்னா இங்கே எப்படி 42 மட்டும் திருப்பி 24 வச்சாங்களோ 38 எடுத்து நமக்கு 83 வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபாலோயிங் நம்பர்ஸில் இருக்கிறதுனால இந்த நம்பர் சொல்கிறேன். பிக் பிளேயர்ஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ மற்றபடி என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 234 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இது சின்ன கெஸ்ஸிங் தான். ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 234 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 4 1234 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.